ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வெளியில் நல்ல மழை, கிளைமேட் வந்து டோட்டலி அப்சைட் டவுனாக மாறி போயிடுது. இன்றைக்கெலாம் ஹையஸ்ட் டெம்பரேச்சரே ஐ திங்க் 27 அந்த மாதிரி தான் போட்டிருந்தது, பார்த்தேன் நான். ஸோ அதனால கிளைமேட் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஆற்றுல எல்லாருமே ரொம்பவே டல்லு. காத்தாலெல்லாம் அந்த கிளைமேட் க்ளவுடாக இருக்கிறதுனால யாரும் பெட் அவுட்டே எழுந்துக்க மாட்டேங்கிறான். நான் மட்டும் எழுந்து தலிகை பண்ணுமான்னு கேட்டுட்டு இருந்தேன் நான். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா பைனாப்பிள் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ பைனாப்பிள் போட்டு ஒரு ரசம் பண்ண போகிறேன். சுட்ட கத்திரிக்காயை கையில் இடித்து எப்படி பண்ணுறது அப்படின்றத, சுட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாமே சுட்டு எப்படி இடித்து பண்ணுறதுன்றது காமிச்சு கொடுக்குறேன். ஸோ அப்பா வந்து கயா ஸ்ராத்தம் பண்ணதில் பைனாப்பிள் விட்டுட்டா. ஸோ பைனாப்பிள் சாப்பிட மாட்டா. ஸோ அதனால அப்பாவுக்கு பைனாப்பிள் போட்டு வேற ரசம் கொடுக்க முடியாததுனால வேற ஏதாவது ஒரு ஐட்டம் நான் பண்ணணும். ஸோ அது என்னன்றதை நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ இன்னைக்கு உண்டான மெனுவில் இதெல்லாம் தான் இருக்க போகிறது. நான் அதான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன், குழம்பொடி அரைக்கிறதுக்கு மாடியில் சாமான்கள் காய வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. நான் தலைகள்லாம் முடிச்சுட்டு போய் பார்த்தா அப்படியே இருலோகமாக கவுந்துன்னு வந்துருது க்ளவுடு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டா, நன்னா இருக்கேன் முகூர்த்தம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் முகூர்த்தம் பார்த்துருக்கேன் நீங்கள் அப்படின்ட்டுன்னு. அப்படியே கடகடான்னு எல்லாத்தையும் மூடி வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ அந்த காரியம் அப்படியே ஹோல்டாக எடுத்து. ஸோ இன்னைக்கு உண்டான தலிகை என்னன்றதை நம்ம கிட்டக்கிட்டேன்னு வாங்கோ, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்து வச்சுட்டுருக்கிறதுல நான் பைனாப்பிள் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பைனாப்பிள் ரசம் பண்ணுறதுக்கு நான் வந்து சும்மா நானும் எங்கள் ஆத்துக்கார் மட்டும்தான். எங்கள் அப்பா வந்து பைனாப்பிள் வந்து கயா ஸ்ராத்தத்தில் விட்டுட்டா, அதனால் அப்பாவுக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஒரு 25 கிராம்லேருந்து 30 கிராம் தான் பருப்பு போட்டுருக்கேன். அதை அலம்பிட்டு ஜலத்தில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். பைனாப்பிள் இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஜூஸ் எடுத்துன்ட்டு கொஞ்சம் பீசஸாக எடுத்துக்கணும். அப்புறம் ஆற்றுலையே அரைச்சி ரசப்பொடி இருக்குது. கொஞ்சமாக புளி ஊற வச்சுட்டுருக்கேன். ஒரு இலந்த பழ சைஸ் புளியை வந்து நனைச்சி வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மற்ற சாமான்கள்லாம் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பருப்பை வந்து நம்ம இதை நல்லா சவுண்டு விட்டு மசியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பைனாப்பிளை கட் பண்ணி ஒரு போர்ஷன் வந்து ஜூஸாகவும் ஒரு போர்ஷன் கொஞ்சம் பொடி பீஸாகவும் எடுத்துக்கலாம். அடுத்தது முதல்ல நம்ம பைனாப்பிள் ரசம் பண்ணிக்கலாம். பருப்பு பார்த்தேன்னா நல்லா வெந்துருத்து, அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை நான் வந்து அடுப்பில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம புளிஜலம் கரைச்சிண்டாச்சு, ஜூஸ் எடுத்துன்ட்டேன், பீசஸாகவும் எடுத்துன்ட்டேன், மற்ற சாமான்கள்லாம் எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம புளிஜலத்தை ஆட் பண்ணிடலாம். அதோட தக்காளி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதுக்குண்டான உப்பு, அதுக்கப்புறமா ரசப்பொடி நான் வறுத்து பொடி பண்ணி ஆற்றுல அரைச்சி வச்சுருக்கிறது, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது எல்லாமே கொதிக்கிறச்ச வாசனை, அந்த ஜூஸ் வந்து இந்த ஜலத்தில் இறங்கணுன்றதுக்கோசரம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை கலந்து விடலாம். இது கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வரத்துக்குள்ளே வெளியில் மழை பெஞ்சின்னு இருக்கு, அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ளே இது கொதி வரட்டும், அடுத்த வேலையை நம்ம செய்யலாம். இந்த மழை பெய்யறதுக்கும் அதுக்கும் இன்னைக்கு உண்டான மெனு வந்து செம்ம டேங்கியாக ரொம்ப நல்லாயிருக்கும், சுருக்குன்னு இருக்கும். இந்த நாக்கு என்னெல்லாம் கேட்குறது பாருங்கோ. ஸோ நீங்கள் போய் மழையை பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் நேரம் இல்லாத வாழ்க்கைலாம் கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் பெங்களூர் இப்போ ப்ளசண்ட்டாக இருக்குது. ஃபுல்லும் பயங்கர க்ளவுடியாக இருக்குது கம்ப்ளீட்டாக.
சரி, அந்த அந்த எண்டில் காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த ஏரியா ஃபுல்லுமே மழை பெஞ்சுன்னு இருக்கு. அங்கெல்லாம் ட்ரிசில் ஆகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டே நமக்கு தெரியாத அளவுக்கு மழை பெய்யுறது. எங்கே பார்த்தாலும் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பூத்துருக்கு. அந்த சைட்லலாம் இந்த பிங்க் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் அடுத்த மாதம் பார்த்தேன்னா கம்ப்ளீட்டாக மே ஃப்ளவர் எங்கே பார்த்தாலும் எக்கச்சக்கமாக பூக்கும். நிறையா மயில் இருக்குது. எக்கச்சக்கமாக மயில் சத்தம் போடும் காத்தால். அதே போல் சாயங்காலம் காத்தாலலாம் கிளி ஜாஸ்தி உண்டு, பச்சை கிளி. இப்போயே கூட நிறைய கத்துறது கேட்குறதான்னு தெரியல. ஸோ அங்கே அந்த ஒரு பெரிய மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் ஃபுல்லும் கிளியாக இருக்கும், எக்கச்சக்க கிளியாக இருக்கும். ஸோ புளி ஜலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. மழை பார்த்துட்டு வந்தேலா எப்படி இருந்தது? ப்ளசண்ட்டாக இருக்குல்ல பெங்களூர். ஆல்மோஸ்ட் அப்படியே ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ட்ரிசிலிங் அப்படியே காத்தால் பூவாக போட்டுன்னு இருந்தது. அப்புறம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சுடுத்து. இப்போ பார்த்ததில்ல அப்படின்னாக்கா நம்ம பைனாப்பிள் ஜூஸை இதோட ஆட் பண்ணிட்டுலாம். கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுக்கலாம், தளதளான்னு கொதிக்க வேண்டாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச பைனாப்பிளையும் ஆட் பண்ணிடலாம். இது ஜஸ்ட்டு சைடில் வந்து அப்படி அது சூடு வர ஆரம்பித்தோடனே பருப்பை நல்லா மசிச்சு வச்சுக்கணும். அந்த மசித்த பருப்பை கொண்டு வந்து இப்போ இதோட ஆட் பண்ணணும். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி பருப்பு வெந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா வெந்துருத்துனா அதை மசித்து கரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பருப்புமே நல்ல ப்ரெஷர் அடங்கிடுத்தும் பார்க்கலாம். நல்லா மசிஞ்செடுத்து இதை நல்லா நான் வந்து அதாவது நல்லா பருப்பு கரையிற மாதிரி மசிச்சு எடுத்துட்டுறேன். அப்புறமா இந்த பருப்பு அதோடு ஆட் பண்ணிடலாம். ரசம் இன்னும் அந்த பருப்பை ஆட் பண்ணலை, லேசாக தான் சைடில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே நம்ம சாதம் வச்சுட்டுலாம். எங்கள் அப்பாக்கோசரம் இப்போ நான் வேறு ஒரு ஐட்டம் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அர்ஜெண்ட்டாக பண்ணுறேன். சைட்ஸ்லலாம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருத்து. நம்ம இப்போ நல்லா மசிச்சு வச்ச பருப்பையும் இதோட ஆட் பண்ணிடலாம். கூடவே கொத்தமல்லி தழை இன்னும் கொஞ்சம் மேலே கார்னிஷிங்க்கு. அப்படியே நுரைச்சி மூடுறச்சு ஆஃப் பண்ணிட்டா நமக்கு பைனாப்பிள் ரசம் ரெடி. ஜஸ்ட்டு நெய்யில் வந்து கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு பெருங்காயம், ரொம்ப பெருங்காயம் போடக்கூடாது, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு ஒரு தாளித்து கொட்டிட்டாக்கா நமக்கு வந்து பைனாப்பிள் ரசம் மணக்க ரெடி. பைனாப்பிள் ரசம் மணக்க ரெடி ஆகிடுத்து. சுட்ட கத்திரிக்காய் தொகையல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 4-5 பச்சை மிளகா. இது காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதர்வைஸ் 2 பச்சை மிளகா கூட போகிறோம். கொஞ்சமாக புளியை வந்து நனைச்சி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதோ இங்கே பாருங்க. இது இந்த மாதிரி நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் வச்சு கொஞ்சமாக சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கத்திரிக்காயை தனியாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா நல்லா சுட்டுடுத்து, பூண்டு கூட சுட்டுடுத்து அதை தனியாக எடுத்துடலாம். வெங்காயத்தை சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இது மேலெல்லாம் எண்ணெய் தடவிருக்கேன். கம்ப்ளீட்டாக எண்ணெய் நல்லா தடவிட்டு
இதை இப்படியே நான் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தேன் அப்படின்னாக்கா தேவைப்பட்டால் நம்ம பெரிய அடுப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா சுட்டுண்டாச்சு. இப்போ இந்த புளி கொஞ்சம் கல் உப்பு வச்சு அந்த நம்ம கையிலேயே குத்துற அந்த குத்தாணி இருக்கு இல்லையா, அதில் போட்டு நம்ம நல்லா குத்தி தொகையல் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நசுக்கிக்கணும். அதுக்கப்புறமா பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கொஞ்சம் நசுக்கி நம்ம இதை நசுக்கிற வேலைக்கு அங்கே கத்திரிக்காயுமே உங்களுக்கு நல்லா சுட்டு வந்துடும். கூடவே நம்ம இந்த ஊற வச்ச புளி ஜலத்தோடு சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கலாம். காரணம் என்னென்னா கொஞ்சம் இந்த புளி ட்ரையாக இருக்கிறச்ச இது இடிக்கிறச்ச கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் சீட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லையேன்னு பார்த்துக்கோங்க. ஒத்த கையில் இடிக்கிறது கஷ்டம். நான் இதை கம்ப்ளீட்டாக மசிச்சுட்டு இதோட கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே வச்சு நான் நல்லா ஒரு 85% கரக்கரான்னு மசிச்சு எடுத்துகிட்டு கடைசியாக காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது இங்கே சுட்டுருக்கு. இது சுட்ட கையோட இதோட தோலையும் எடுத்துட்டு பூச்சியெல்லாம் இல்லையான்னு பார்த்துட்டு கத்திரிக்காயும் இதோடையே சேர்த்து நான் அரைச்சிருவேன். உள்ளே நல்லா வெந்துடுத்து, பூச்சி எதுவுமே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கு. அரைச்சிட்டேன் அப்படின்ட்டு இதையும் சேர்த்து இதோட வச்சு நல்லா நசுக்கிட்டோன்னா ஃபஸ்ட் கிளாஸ் சுட்ட கத்திரிக்காய் தொகையல் ரெடி ஆகிடும். கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக அரைச்சிட்டு ஃபுல்லும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இது இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ நல்லா வழித்து எடுத்துன்ட்டேன். நல்லா பாருங்களேன், இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் திப்பியாக அப்படி தான் இருக்கும் நம்ம இடித்து பண்ணதுனால. லக்கிலி நம்ம வெங்காய பீஸ்லாம் இப்படி தான் தெரியும். இதில் அரைச்சாக்கா அவ்வளோதான் வரும். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேறு மஞ்சப்பொடி காரப்பொடி எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் ராவாக இப்படி சாப்பிட்டாக்கா சாதத்தோட சூடு சாதத்தில் நெய் குத்தி இதை பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டாலும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு சுட்ட கத்திரிக்காய் தொகையல் ரெடி. அடுத்தாப்பில் எங்கள் அப்பாவுக்கோசரம் கொஞ்சமாக வெங்காயம் வத்த குழம்பு பண்ண போகிறேன். மோஸ்ட்லி அதை கவர் பண்ண வேண்டான்னு பார்க்குறேன். ஆல்ரெடி காமிச்சது தான். ஸோ எல்லாமே போட்டுட்டேன். புளி போட்டாச்சு, உப்பு எல்லாமே ஆச்சு, குழம்பு பொடி எல்லாமே. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொதி வந்த கையோட வெல்லம் போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த கையோடு ஆஃப் பண்ணிட்டோன்னா வெங்காய வத்த குழம்பு ரெடி. இன்றைக்குண்டான லஞ்ச் மெனு மழைக்கு சூப்பராக சுட சுட ரெடியாக எடுத்து பார்த்தேன் அப்படின்னாக்க சாதம், அதுக்கப்புறமா பைனாப்பிள் ரசம், சுட்ட கத்திரிக்காய் தொகையல், அப்பாவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.